அனைவருக்கும் முகமது அத்தாவுல்லாவுடைய அஸ்ஸலாம் வலைக்கும் வணக்கங்கள். இஸ்லாமிய சகோதரர்களுடைய கவனத்திற்கு, தமிழ்நாட்டில் இந்த திராவிட மாடல் சொல்கிறாங்க இல்லையா, திமுகவும் அதிமுகவும் முஸ்லீம்களுடைய நண்பன், முஸ்லீம்களுடைய பாதுகாவலன், இதெல்லாம் சொல்லி மாற தட்டிக்கிறாங்க இல்லையா, அவங்க செய்த செயல் அவங்க முன்னாடி வைக்கிறேன். இந்த பாராளுமன்ற எலெக்ஷனில் பார்க்க போனீங்கன்னா திமுக 21 இடத்துல நிற்கிது, ஏடிஎம்கே 33 இடத்துல நிற்கிது, பிஜேபி 19 இடத்துல நிற்கிது, கூட்டணி கட்சியான காங்கிரஸுக்கு 10 தொகுதி கொடுத்துருக்குறாங்க, திருமாவளவனுக்கு 2 தொகுதி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் பாருங்கள், இந்திய முஸ்லீம் லீக்கு ஒரே ஒரு இடம் கொடுத்துருக்குறாங்க, வைகோவுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்குறாங்க. இதே மாதிரி ஏடிஎம்கேல பார்க்க போனால் தேமுதிகக்கு 5 இடம் கொடுத்துருக்குறாங்க. பிஜேபியில் அவங்க கூட்டணி கட்சிகள்லாம் 1 இடம் 2 இடம் கொடுத்துருக்குறாங்க. இன்னொன்று பாட்டாளி மக்களுக்கு 10 கட்சி கொடுத்துருக்குறாங்க. கூட்டணி கட்சிகளில் பார்க்க போனீங்கன்னா திமுகவும் அதிமுகவும், அதிமுகவில் எஸ்டிபிஐ கட்சிக்கு 1 சீட்டு கொடுத்தாங்க, திமுகலேருந்து இந்தியன் முஸ்லீம் லீக் கொடுத்தாங்க. ஆனால் பாருங்கள், ஜவாஹிருல்லாவுக்கு தரல. ஆனால் நம்ம இஸ்லாமிய தலைவர்கள்லாம் நான் கேட்குறேன், 1-2 சீட்டுக்கு ஏன் இந்த திராவிட கட்சி காலில் விழுந்து மன்றாடணும்? பிஜேபி விடுங்க, நீங்கள்லாம் சொல்கிறீங்க பிஜேபி நாங்களாம் கணக்கிலே எடுத்துக்கலன்னு சொல்லும் போது நீங்கள் கணக்கில் எடுத்துக்காதீங்க. அதிமுகவும் திமுகவும் ஏன் முஸ்லீம்களுக்கு நிற்கிறதுக்கு சீட்டு தரல? யாராவது கேட்கறதுக்கு திராணி இருக்குதா? ஜாதி அரசியல் பண்ணுறவனு கூட 10 சீட்டு கொடுக்குறாங்க. ஒரு சமுதாயத்துக்கு ஒரு 10 சீட் கொடுக்க மாட்டாங்களா? எந்த அளவு நம்ம அடிமைப்பட்டு கிடக்கிறோம் பாருங்க, எந்த அளவு அடிமைப்பட்டு கிடக்கிறோம். கூட்டணி கட்சிகளில் முஸ்லீம்களுக்கு 1 தொகுதி கொடுத்தாங்கன்னா அதுவும் கொடுக்கல. ஆக மொத்தத்தில் அதாவது அந்தந்த கட்சியில் இருக்கிற ஒரு இஸ்லாமியர்கள் கூட 1 சீட்டும் கொடுக்கல, கிறிஸ்டியன் கூட கொடுத்துருக்குறாங்க. அந்த அளவு நம்ம அடிமைப்பட்டு போயிருக்கிறோம். இன்னைக்கு முஸ்லீம்களை ஓட்டு வங்கியா நம்மளை யூஸ் பண்ணுறாங்கன்னு இதுலேருந்து தெரியலையா? நான் கேட்குறேன், இஸ்லாமியர்களாம் ஒன்று கூடுவோம், ஒன்றா இணைவோம். எந்த கட்சி நம்மளுக்கு நல்லா பண்ணுதோ அவங்ககிட்ட போயிட்டு பேரம் பேச தேவையில்ல. எனக்கு எம்பியில் 10 சீட்டு கொடுங்க, சட்டமன்றத்தில் எங்களுக்கு 50 சீட்டு கொடுப்போன்னு சொல்லி ரைட் ராயலாக கேட்போம். ஏன் கேட்கறதுக்கு உங்களால் முடியாதா? நீங்கள்லாம் தனித்தனியாக இருக்கிறதால தான் இன்றைக்கி இஸ்லாமியர்களுக்கு மதிப்பே இல்லாமல் போயிடுச்சு. பிச்சை போடுற மாதிரி போடுறாங்க. தயவு செய்து சிந்திங்க, இவங்களுக்கு நம்ம ஓட்டு போடணுமா? இன்னைக்கு இஸ்லாமியோடைய பாதுகாவலர்னு சொல்கிறவங்களாம் இன்னைக்கு நான் என்ன பண்ணுறாங்க, நம்மளை வச்சு தான் அவங்க ஆட்சி நடத்துகிறாங்க, நம்மளை வச்சு தான் அவங்க கட்சி நடத்துகிறாங்க, நம்மளை வச்சு தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி பாராளுமன்றத்தில் ஒரு இஸ்லாமியர் கூட அனுப்பத்துக்கு அவங்க மனம் வரலான்னா அப்போ எந்த அளவு அவங்க விரோதத்தனத்தை காட்டுறாங்கன்னு தயவு செய்து சிந்திங்க. இஸ்லாமிய சகோதரர்களே, தயவு செய்து சிந்திங்க. இனி வரும் காலத்திலேயாவது நம்மளாம் ஒன்றாந்து ஒத்துமையாக இருந்து யார் நம்மளுக்கு நல்லது பண்ணுறாங்களோ அவங்க கூட கூட்டணி அமைச்சு நம்ம தேர்தலை சந்திப்போம். ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி 1 நிமிஷம் சிந்திங்க, தயவு செய்து 1 நிமிஷம் சிந்திங்க. ஜெய் ஹிந்த்.